ஹலோ செல்லங்களே, உங்கள் தமிழரசி பேசுகிறேன். இந்த பாருங்க, குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் வாங்கியாச்சு. நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டேன். இதான் நம்ம ஸ்நாக்ஸ் வாங்குகிற கடை. இது ஹோல்சேல் கடைமா. இது வந்து எல்லாமே ஹோல்சேல் தான். கடையை பார்த்துங்க, எல்லாம் ஹோல்சேல் கடைக்கு தான் நான் வந்து எப்போதும் வந்து வாங்குறது. நம்ம காட்டுற கடை எல்லாமே ஹோல்சேல் கடை தான். இதெல்லாம் குழந்தைகளுக்கு வாங்கிட்டேன். இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு வாங்கியாச்சுப்பா. இவங்க தான் கடை ஓனர். இந்த பக்கம் ஏதாச்சும் கடைக்கு ஏதாச்சும் பொருள் எல்லாருமே இங்கே தான் வாங்குறாங்க. எல்லா கடைகளுக்கும் இங்கே தான் ஹோல்சேல்லேருந்து போயிட்டுருக்கு. எல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கொஞ்சம் விலையும் பார்த்து கொடுப்பாங்க. நல்லா இருக்குல்ல? கேட்பரிஸ் வருது, நல்லா இருக்கு. உங்களுக்கு நல்லது தான் கொடுத்துருக்காரு. அவருக்கு லாபம் இல்லைன்னா நல்ல பொருள் தான் கொடுத்துருக்காரு. இங்கே பாருங்க, இவங்க இப்போ தான் வந்து இறக்கிட்டு இருக்கிறாங்க பொருளெல்லாம். ஒரு ஆய் சொல்லுங்க, ஆய் சொல்லுங்க. யூடியூப்ல போட்டு விட்டு போறீங்க? ஆமாம், யூடியூப்ல தான். ஐயோ, பப்ளிக் யாரே போகுது. ஜிஎஸ்டிலாம் கேட்பாங்க, நாங்களே கஷ்டப்பட்டு கிடக்கோம். பாருங்க, எல்லாம் வாங்கியாச்சு. குழந்தைகளுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஒரு பாக்கெட்டில் போட்டுருங்கப்பா, பையில் போட்டுருங்க. சரி, இப்போ நேச்சல் அழகு தாங்க நல்லா இருக்கும். நீங்கள் வேற மேக்கப்லாம் போட்டால் நல்லா இருக்காது. நேச்சல் தான். நம்மளாம் என்ன சினிமாக்காரவங்களா? அப்புறம் பொருளெல்லாம் வாங்கியாச்சுமா. வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இன்னைக்கு சனிக்கிழமை, பசங்களுக்கு எல்லாம் வாங்கியாச்சு. முடிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பாய் செல்லங்களே. பொருளெல்லாம் வாங்கியாச்சு. வீட்டுக்கு கிளம்புறேன். பையன் வண்டியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. குட்டீஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு போயாச்சு. அதனால் குட்டீஸ் எல்லாம் வரலை. அதனால் என்னால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வாங்கிட்டேன். இனி அவங்க என்ன பஞ்சாயத்து பண்ணுறாங்களோ தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வாங்கிட்டேன். பாய்.